சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் 2 நாட்களிலே ஏதோ பெயருக்கு வைத்து முடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் அரசு செயல்பட்டு இருப்பதாக தோணுகிறது. தமிழகம் மாதிரியான ஒரு மிகப்பெரிய மாநிலத்தில், அதுவும் பல்வேறு துறைகளை வைத்திருக்கக்கூடிய ஒரு மாநிலம், கல்வியாகட்டும், மருத்துவமாகட்டும், தொழில் வசதியாகட்டும் என்று வளர்ந்து வரக்கூடிய ஒரு மிக வேகமாக வளர்ந்து வரக்கூடிய மாநிலத்துக்கு இருக்கக்கூடிய பல்வேறு பிரச்சனைகளை பற்றி ஆக்கப்பூர்வமாக விவாதம் நடத்துவதற்கு சட்டப்பேரவையிலே அந்த நாட்களை குறைத்ததன் காரணமாக ஒரு மிகுந்த ஏமாற்றம் தான் எங்களுக்கெல்லாம் இருக்கிறது. எங்களுக்கு இந்த 4-5 மாதம் கழிச்சு ஒரு சட்டப்பேரவை கூடுதுன்னா 4 நிமிஷத்தில் பேசி முடிங்க அப்படிங்கிறாங்க. அதுலேயும் எல்லாருக்கும் அந்த வாய்ப்பும் கிடைக்கிறது இல்லை. இந்த குறைச்சலான நேரம் இருக்கிறதால நிறைய விஷயங்களை அரசின் கவனத்திற்கு எங்களால் கொண்டு போக முடியவில்லை. அதனால் இந்த அரசு ஆட்சிக்கு வருவதற்கு முன்பாக 100 நாட்கள் சபையை நடத்துவோம் ஒரு வருடத்திற்கு அப்படின்னாங்க. எல்லா வாக்குறுதி மாதிரியே இந்த வாக்குறுதியும் அவர்கள் காற்றிலே பறக்க விட்டிருக்கிறார்கள். அதனால் சட்டப்பேரவையினுடைய கூட்டத்தொடர் என்பது இந்த மாநில அரசு அவர்கள் எதிர்க்கட்சியாக இருந்தபோது அறிவித்ததைப் போல 100 நாட்கள் நடத்துவதற்கு அவர்கள் ஏற்பாடு செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொள்கிறேன்.